நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷ்வா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிறது என்னுடைய வார்த்தை லூக்கா 9வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 9வது அதிகாரத்தில் அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் சம்பவத்தை வாசிங்கன்னா, ஆண்டவர் எங்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவரை சுற்றி ஒரு கூட்டத்தார் அவரை தேடி எப்பொழுது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் இதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்துருக்கும்போது 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் அந்த முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். தன்னுடைய சீஷர்களை கூட்டிட்டு மற்ற யாரும் இல்லாமல் தனித்து இருக்கும்படி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், போகிறார். ஆனால் இதை ஜனங்கள் கேள்விப்பட்டு ஜனங்கள் அதை அறிஞ்சு எப்படியாட்டும் அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட போய் நம்ம ஏதாட்டும் ஒரு பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணுன்ட்டு ஒரு ஆர்வத்தில் ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். இந்த வசனத்தை நம்ம 3 இதாக நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஆண்டவரை பற்றி அறிந்த உடனே அவருடைய பின்னே என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆண்டவர் அதுதான் நிறைய இடத்துல ஆண்டவர் அவருடைய வார்த்தை சொல்லும்போது அவர் மேய்ப்பன், அவருடைய ஆட்டுக்குட்டி, நம்ம அவர் பின்ன என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு அழகாக யோவானில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தோன்னா இந்த வார்த்தைகள் நீங்கள் இந்த ஆண்டுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போதோ ஆண்டவரை குறித்து எங்கே கேள்விப்படும் போதும் அவர் நம்மளோட பேசுகிறபடி நமக்கு தோணும். நம்ம அவருடைய சத்தத்தை கேட்போம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இது செய்தால் ஆண்டவருக்கு பிடிக்கும், நம்ம ஆண்டுடைய பிள்ளை அப்படின்ட்டு நம்ம தனித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழும்போதும் இயேசு கிறிஸ்துவுக்குன்னு உள்ள பிள்ளைகள் அவரோடு தனித்தவர்களாக நம்ம என்ன செய்வோம், வாழ்வோம். இதில் இந்த வசனம் அப்படி தான் போடப்பட்டிருக்கு. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்களாம். இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கார், அவர் தனியாக இருக்கிறாரு, இந்த இடத்துல போய் தனியார். எப்பவும் ஒரு கூட்ட ஜனங்கள் அவர் பின்னாகவே இருக்கணும், அவர் கூடயே இருக்கணும்னு நினைச்சுறாங்க, ஆசைப்பட்டு போகிறாங்க. அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அடுத்தது நீங்கள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பின்னே போனார்கள், அவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்போ நம்மளும் ஆண்டவரை தேடி நம்ம பின்னாடி போனோன்னா கண்டிப்பாக நம்மளும் ஆண்டவர் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். இனி இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய, சில பேருக்கு ஆசை இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். வாலிய பிள்ளைகளாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலில் 10th 12th முன்னாடியே பிள்ளைகள் அந்த அளவுக்கு வரும்போதே ஒரு கேங்காக இருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நிறைய சொந்தக்காரங்க இருக்கணும், நிறைய இருக்கணும், நம்ம ஒரு கேங்காக இருக்கணும்னு சில நேரம் நிறைய ஆசைப்படுவோம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஜனங்கள் வேறு யாரையும் தேடி போகலை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறாங்க. தேடி போகிற ஒருத்தரையுமே அவர் என்ன செய்யலை, புறம்பே தள்ளலை. அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஏற்றுக்கொண்டார்னா ஒவ்வொருத்தரையும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டார், ஏற்றுக்கொண்டார். உண்மையிலே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் நமக்கு முக்கியம். இந்த இடத்துல அவங்க ஏற்றுக்கொண்டு முதல்ல ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்கிறாருன்னு பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி, வேறு எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசலை. ஆண்டவர் முதல்ல எந்த இடத்துல நீங்கள் அவர் எங்கே பிரசங்கம் பண்ணினாலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இந்த வாழ்க்கை இது இந்த உலக வாழ்க்கை இதுதான், இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ட்டு ஆண்டவர் தான் என்ன செய்யிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் எங்கே போனாலும் நீங்கள் பைபிளில் தேடி வாசித்து பார்த்தீங்கன்னாலும் ஆண்டவர் எங்கே பண்ண பிரசங்கம் என்னதான் இருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இந்த வாழ்க்கை இவ்வளோதான், இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ராஜ்யம். இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணுன்னா நம்ம என்ன செய்யணும், இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கணும், அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய இரத்தத்தினால நம்ம பாவங்கள் கழுவப்பட்டு அவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக என்ன செய்வார், மாற்றுவார். அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த அந்த பரமண்டலம் இருக்கிற ஜெபத்திலையும் ராஜ்யத்தை குறித்து தான் ஆண்டவர் நிறைய சொல்லியிருப்பார். இந்த இடத்துலையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் அவங்கள்ட்ட பேசுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறாரு, நம்ம கூட நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோம், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறாருன்னா அவர் நமக்கு முதல்ல நினைக்கிற பரிசே தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு ஒரு இடம்.
தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கணும். இந்த வாழ்க்கையில் நம்ம எப்போ மறித்தாலும் மறித்த நிமிஷத்தில் நம்ம எங்கே இருக்கணும்? பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும். அதுதான் ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு கிஃப்டாக என்னது இருக்குது. இந்த நாளில் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அதை தான் அறிந்து கொள்ள. ஏன்னா இது கடைசி காலங்கள் நடக்கிற எல்லாமே அப்படி தான் இருக்குது. வேதாகமத்தில் எது எது சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே என்ன செய்து கொண்டிருக்கு? நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்கள் நம்ம யாருமே நாளைக்கு இருப்போம், அடுத்த வாரம் இருப்போம், எதையுமே யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நமக்கு அடுத்த லைஃப் அடுத்தது நம்ம பார்த்தா தேவனுடைய ராஜ்யம். நம்ம அதை கண்டிப்பாக என்ன செஞ்சு கொள்ளணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதற்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் அவர் பின்னே என்ன செய்கிறாரு? போகிறாங்க. அப்போ நம்ம இப்போ அவர் பின்னே எப்படி போகணுன்னா அவருடைய வார்த்தையை, அவர் சொல்கிற வார்த்தையை கேட்கணும், அவர் சொல்கிறபடி இருக்கணும். அப்போ இந்த எல்லா காலங்களுக்கும் நம்ம தப்பித்து கொள்ளணும்னா அழகாக ஒரு இடத்துல வார்த்தை போடுறதுக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஜெபிக்கிறதுல மட்டும் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடவே கூடாது. நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை ஜெபிப்போம். சில நேரங்களில் நம்ம ஜெபிப்பதற்கு ஆப்போசிட்டாக நடக்கும். ஜெபித்த காரியம் ஆண்டவரை ஆன்சர் பண்ண மாதிரியே இருக்காது. ஆனால் ஆண்டவர் ஒரு காலம் வைத்திருப்பார். அந்த காலங்கள் நம்ம வாழ்க்கையில் அந்த ஜெபத்திற்கான ஆன்சர்ஸ் ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். தராவிட்டாலும் நம்ம யாரை தான் தேடணும்? கர்த்தரை மாத்திரம் பிடித்துக்கொள்ளணும். ஏன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவரை மாத்திரம், அவருடைய பாதத்தை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டு விழித்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்களாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யலாம்? மாறலாம். அடுத்தது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். அப்போ ஏசப்பாக்கிட்ட போய் நம்ம ஏதாவது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஏதோ சும்மா அந்த மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னாங்க, ஆண்டவரை தேட சொன்னாங்க, ஏனோ தானோ என்று அவர் மேலே ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாய் அந்த நம்ம பெற வேண்டிய அந்த சுகத்திலேயோ அது ஆசீர்வாதத்திலேயோ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நம்ம சும்மா இருந்தோம்னா பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்னதாக இருக்க மாட்டோம்? தகுதி உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். அழகாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவரை தேடி போனவங்க அதில் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வியாதியில் என்ன செஞ்சுருக்கலாம், போயிருக்கலாம். என்னென்ன வியாதிகள், நிறையா வியாதிகள் வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கு. நம்ம இப்போ நம்ம வாழ்கிற நாட்களில் நிறைய வியாதி இருக்குது. டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க இதை சுகமே படுத்த முடியாது, வாழ்நாள் முழுசும் டேப்லெட் இருக்குது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஆண்டவரை, இல்லை நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவர்கிட்ட கேட்டால் எனக்கு கண்டிப்பாக சுகம் தருவார், நான் டெய்லி ப்ரேயர் பண்ணால் எனக்கு சுகம் தருவார், நான் ஆண்டவரை தேடுறேன் எனக்கு சுகம் தருவார். இந்த இடத்துல இந்த வசனம் போட்டிருக்கு. ஜனங்கள் அது அவர் பின்னே போனார்கள், போன எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். யாரெல்லாம் சொஸ்தமடைய வேண்டும் இருந்தார்களோ அவங்களும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? சொஸ்தமாக்கினார். அப்போ சொஸ்தம் அடையாமல் இருப்பது நம்மள்கிட்ட இருக்கிற தவறு. நம்ம ஆண்டவர் மூலமாக நமக்கு அந்த அற்புதம் நடக்கலைன்னா அது யாருடைய தவறு? தான் நம்மளுடைய தவறு. நம்ம இன்னும் அந்த இருதயத்தின் ஆழத்துலேருந்து அந்த விருப்பம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். ஆண்டவரை நான் தேடணும், ஆண்டவர்கிட்டேருந்து இந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அப்போது சில நேரம் அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யாது? இருக்காது, நம்பிக்கை இருக்காது. அதற்கும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் விசுவாசம் உள்ள இருக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அந்த விசுவாசத்தை தருகிற தேவனா என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதான் அந்த நான் ஆண்டவர்கிட்ட போனால், நான் ஜெபித்தா, அல்ல அந்த மீட்டிங் போகிறேன், நான் இப்படி நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் டெய்லி ஆண்டவரை இரவும் பகலும் நான் தேடுறேன், நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் அப்படின்னு நம்ம விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த சுகம் வேணும் அப்படின்னு நம்ம அந்த இருதயத்தை ஆழத்துலேருந்து அந்த விருப்பத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார்? சுகம் தருவார். சுகத்தை மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் நம்ம சார்ந்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். ஏன்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம இதில் பார்த்தோம், முதல் வசனத்தில் 10வது வசனத்தில் போடப்பட்டிருந்து அவர் தனித்து இருக்கும்படி சீஷர்களை கூட்டிட்டு வனாந்தரம்னா தெரியும், ஒரு டெசர்ட், பாலைவனம் மாதிரி இருக்கிற இடம், ஒன்றுமே இருக்காது, அந்த இடத்துல போய் இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துக்கும் ஜனங்கள் அவரை என்ன செஞ்சுருக்காங்க? தேடி வந்திருக்காங்க. அங்கே அவங்க வேறு எதையும் யோசிக்கல, அங்கே போனால் தண்ணி இருக்குமா, நமக்கு இருக்க முடியுமா, சாப்பாடு எதையுமே யோசிக்கலை, ஆண்டவரை மாத்திரம் தேடி போனாங்க. அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஜனங்களை தான் ஆண்டவர் இந்த நாளில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்குறார். அவர்கிட்ட வந்தால் எனக்கு இது கிடையாது அப்படி இல்லை, அவரை நம்ம தேடணும். அவர்கிட்ட இந்த வல்லம் இருக்குது, அவர்கிட்ட போனால் எனக்கு. ஆனால் அதுக்கு பிறகு நான் லக்ஸூரியாக வாழணும், நான் சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு அப்படி இருக்கணும், அப்படி இல்லை. அவரால் முடியும் எனக்கு உதவி செய்வார். அவர்கிட்ட இருந்தால் இனி எல்லாவற்றிலையும் இனியை பாதுகாத்து கொள்வார். அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை. இந்த ஜனங்கள் வனாந்தரமான இடத்துக்கு போகிறாங்க, போயிட்டு அங்கே போய் சாப்பாடு இருக்கும், எதுவுமே அவங்க திங்க் பண்ணாமல் தான் என்ன செஞ்சுருப்பாங்க? போயிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க ஆண்டவரே, இது வனாந்தரமாக இருக்கிறதுனால அவங்க ஊர்களுக்கு போகிறதுக்கு, தங்கி சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும்
கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களே அவங்களுக்கு இனிமேல் தான் அவங்க சாப்பிட்றதுக்கு சம்பாதித்து கொள்ளணும், அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அனுப்பிவிடுங்க அப்படின்னு போய் சொல்கிறாங்க சீஷர்கள். ஆனால் ஆண்டவர் அவரை தேடி வந்த ஒரு ஜனங்களையும் ஆண்டவர் என்ன செய்யலை, வெறுமையாக அனுப்பவில்லை. அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அவரை தேடி வந்தவர்கள் 14வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, ஏறக்குறைய 5000 புருஷர்களாக இருந்தாங்களாம். எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க? 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். பெண்கள் குழந்தைகள் எவ்வளோ பேருங்கிறது என்ன போடப்படல. அவங்க எல்லாருக்கும் அந்த இடத்துல அவர் கையில் கொடுக்கப்பட்ட அந்த 5 அப்பங்களையும் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் காரியம் கொஞ்சோண்டு இருக்கலாம், கொஞ்சம் விசுவாசம் அல்ல, கொஞ்சம் பணம், எங்கள் வாழ்க்கை இதை வச்சு தான் நாங்கள் நடத்தணும். ஆனால் ஆண்டவர் கரத்தில் நம்ம அதை கொடுத்து ஆண்டவரை மாத்திரம் நம்ம சார்ந்து அவருக்கு பாருங்கள், நம்ம 11வது வசனத்தை தான் நம்ம பிடித்து கொள்ளணும். அவங்க ஆண்டவரை அறிந்தார்கள். ஃபஸ்ட்டு அவர் இருக்கிற ஜனங்கள் அதை அறிந்து ஆண்டவரை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அப்போ அவர் அவங்கள ஏற்றுக்கொண்டதுனால அந்த இடத்துல அவங்க சாயங்காலம் ஆகும்போது அவங்க பசியாகவும் போகலை. இருந்த கொஞ்சம் அத்தனை ஜனங்களுக்கு 5 அப்பமும் 2 மீனையும் வைத்து அவ்வளோ பேருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, போஷிக்கிறார். அப்போ நீங்கள் இல்லை நாங்கள் இப்போ ஆண்டவராக இந்த மனிதர்களை போய் நாங்கள் சார்ந்திருக்கணுமா, ஆண்டவராக இந்த காரியத்தை நான் சார்ந்திருக்கணுங்கும் போது என்கிட்ட இவ்வளோ தானே இருக்குது, இதை வச்சு எதை வச்சுனாலும் ஆண்டவரால் நம்ம வாழ்க்கையை என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். அதில் அத்தனை பேரும் சாப்பிட்டுட்டு மீதியான துணிக்கை எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாராம், ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17வது வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுத்தார்களாம். 12 கூட நிறையா என்ன செஞ்சுருக்காங்க, அந்த அப்பங்கள் மீதி சாப்பிட்டு எல்லாம் எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சா அப்படி தான் இருக்கும். அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படி தான் இருக்கும். நம்மளை ஆசீர்வதிக்கும் போது மீதி எடுக்கிற வண்ணமாக ஆண்டவர் என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பார். நீங்கள் முதல்ல ஆண்டவர் பேதுரு அந்த சீஷர்களெல்லாம் அவங்க கூட அழைக்கும் போதும் அவங்க முதல்ல அவங்களா போய் வலையெல்லாம் போட்டிருக்கும் போது அவங்க நைட்டு ஃபுல்லும் அவங்க பிரயாசப்பட்டிருக்கும் போது அந்த பிரயாசம் வீணாக தான் போயிருக்கும். லூக்கா 5வது அதிகாரத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பிரயாசம் மீனாக தான் இருக்கும், ஒன்றுமே அகப்பட்டிருக்காது. லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படி அவங்க என்ன செய்கிறாங்க, போடும்போது அந்த இடத்துல வலை கிழியத்தக்கதாக என்ன செஞ்சிச்சு, மீன்கள் கிடச்சிச்சு. வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடச்சிச்சு. இன்னொன்று யோவான் 21வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு ஆண்டவரை மறுதளித்து போனதுக்கப்புறம், ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் பேதுரை தேடி வரும்போது மறுபடியும் பேதுரு அதே மீன் பிடிக்கிற தொழிலில் தான் போய் என்ன செஞ்சுட்டு நிற்பார். அப்பவும் அவங்க இப்போ மீன் அந்த வலையை போடும்போது மீனே இருக்காது. ஆண்டவர் சொல்லுவார் யோவான் 21வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வலையை எடுத்து வலது பக்கத்தில் போடுங்கன்னு சொல்லும்போது 153 பெரிய மீன்கள் அந்த வலையை கிழியத்தக்கதாக அதை இழுத்து வெளியே கொண்டு, அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவரை நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் ஆண்டவர் மீதியாக எடுக்கத்தக்கதாக பெரிய லெவலில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி ஒரு வேளை நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கலாம், டெய்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணாமல் இருக்கலாம், ஒரு சோர்வுக்குள்ளே இருக்கலாம், ஆலயத்துக்கு தேடி போகாமல் இருக்கலாம், வேதத்தை ஒழுங்காக வாசிக்காமல் ஏதோ வாழ்க்கை போனபடி போகட்டுங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு ஒழுங்கு எதிர்பார்க்குறாரு. இந்த ஜனங்கள் மற்ற எந்த ஜனங்களுக்கும் இப்போ ஆண்டவரை தேடி போகாத அந்த ஜனங்களுக்கு அன்றைக்கு அந்த அப்பம் கிடச்சிருக்குமா, அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த 5 அப்பம் 2 மீன் வச்சு ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வாதம் கிடச்சிருக்குமா, கிடச்சிருக்காது. ஆண்டவர் தேடுகிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள் கிடச்சிச்சு. ஆண்டவர் கூட இருக்கிற சீஷர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செஞ்சிச்சு, கிடச்சிது. அப்போ நம்மளும் ஆண்டவரோடு இருக்கும்போது வெறுமையான பாதை இருந்து இப்போ இந்த ஜனங்களுக்கு எல்லாம் காலையிலேருந்து அந்த சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம தான் இருந்திருப்பாங்க, ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் அவங்க நினச்சிருக்கவே அவங்க அடுத்த நேரம் நம்ம எப்படி போய் சாப்பிட போகிறோம் அது எதையுமே யோசிக்கலை. வந்தவங்களுக்கு ஆசை நம்ம எப்படியாட்டு சொஸ்தமடைந்துட்டு போயிடணும், எப்படியாட்டு சுகத்தை பெற்று போயிடணும். சில பேர் அவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வந்திருப்பாங்க, சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போகணும். அதே மாதிரி தான் இந்த நாளில் இந்த வார்த்தையை பார்க்குற ஒவ்வொருத்தர் இந்த நாளையாவது நமக்கு ஏதாட்டும் ஒரு சுகம் கிடச்சிடாதா, ஆண்டோடைய வார்த்தை நமக்கு ஏதாட்டும் கொடுத்துறாதான்னு ஆசையோடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை கொடுப்பார். ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பாரத்தை ஆண்டவர் நீக்குவார். என்ன தேவை இருந்தாலும் ஒருவேளை சமாதானமே இல்லை, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, இருதயத்தில் எப்பொழுதும் சமாதானம் இல்லை, என்னால் ஜெபிக்க முடியலை, என்னால் வேதத்தை வாசிக்க முடியலை, என்னால் ஆண்டவர் கூட நெருங்கி வாழ முடியலை, என்னென்ன பிரச்சனைகளை இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் பார்க்குறார், ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் பார்க்குறார். நம்ம எப்படி ஆண்டவரை தேடுகிறோங்கிறதே ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்க்குறார். இந்த ஜனங்களை போல் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவர் தனித்திருக்கும்படி போனாலும் அவரை விடலை, அவரை தேடி போகிறாங்க. வனாந்திரமான அந்த இடம் அவ்வளோ தூரம் நம்ம போகணுமா, அப்படியும் விடலை, ஆண்டவர் தேடி போகிறாங்க. காலையிலே எழுந்திரிச்சு ஆண்டவர் ஜெபம் பண்ணுறா சொல்கிறாரா, எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கும் போது டைம் வீணாக போன மாதிரி தான் தெரியும், அப்படி இல்லை. அதுதான் நம்ம முதல்ல என்ன செய்யணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு சமையல் பண்ணணும், நான் நைட்டு எனக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவர் நம்ம தேடணும். இவங்க வனாந்தரமான இடத்துக்கு போகிறாங்க,
ஆண்டவரை தேடி போகிறாங்க, சொஸ்தம் அடையணும்னு போகிறாங்க. அப்போ நம்மள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறது அதுதான், அவரை நம்ம தேடணும். இந்த ஜனங்கள் அவர் பின்னாடியே போகிறாங்க. நம்ம ஆண்டவர் பின்னாடி போகும்போது அவர் நம்மளை என்ன செய்வாராம்? ஏற்றுக்கொள்வாராம். அழகாக அந்த வார்த்தை போட்டிருக்கு, அவர் பின்னே போனார்கள், அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு. அப்போ இந்த நாளில் தேடுகிற உங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்டு முதல்ல அவர் என்ன செய்கிறார்? முதல்ல அவங்களுக்கு வந்தவங்களை ராஜ்யத்தை குறித்து என்ன செய்கிறாரு? பிரசங்கிக்கிறார். அப்புறம் சொஸ்தமடைய வேணுங்கிறவங்களுக்கு சொஸ்தத்தை கொடுக்குறார். இந்த நாளில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அந்த ராஜ்யத்தில், அவருடைய ராஜ்யத்தில் பங்கு என்ன செய்ய போகிறார்? தரப்போகிறார். நம்ம ஏன்னா அவரை தேடுகிறோம், நம்ம அவரை பின்பற்றுகிறோம். அப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த பரலோக ராஜ்யத்தோட பங்கை தருவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொஸ்தம், யாருக்கு என்ன சுகம் வேணுமா, சுகம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், கடைசியில் சாப்பாடு, ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். நம்ம இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த ஜனங்களைப் போல ஆண்டவரை தேடுவது ரொம்ப கஷ்டமான காரியங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமான இருந்தாலும் அதை நீங்கள் செய்யணும். ஆண்டவரை தேடணும், அவரை அறியணும். அவர் பின்னாடியே நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை என்ன செய்வார்? அப்படி செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ரெண்டாவது பார்த்தோம், பேதுரு அவங்களுக்கெல்லாம் அந்த சீஷர்கள் ஆண்டவர் கூப்பிடும்போது ஒன்றுமே இல்லாமல் வெறுமனையாக இருந்தாங்க. ஆண்டவர் கூப்பிட்ட உடனே, நாங்கள் இவ்வளோ நேரம் நைட்டு ஃபுல்லும் நாங்கள் வலைய போட்டோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஏன்னா நீங்கள் சொன்னோன்னே நாங்கள் போடப்போனால் அவரை எதிர்த்து என்ன செய்யலை? பேசலை, கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டோடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது, இப்போ ஆண்டவங்க ஆமாம் நான் இது வரைக்கும் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், ஆண்டவரே சார்ந்திருந்தேன், இப்போ நான் ஆண்டவரை சார்ந்திருக்கலை, இந்த நாள்லேருந்து நான் ஆண்டவரை சார்ந்திருக்கேன். நம்ம கீழ்ப்படிந்து நம்ம ஆண்டவரை சார்ந்து அவர் பின்னாடியே நம்ம போகிறவர்களாக இருந்தோம். ஆனால் அத்தனை ஆசீர்வாதங்களையும், ஒருவேளை இழந்த ஆசீர்வாதங்கள், நம்ம படுகிற பிரயாசத்திற்கான பலன் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே இசப்பா உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் இசப்பா. ஆண்டவரே, நாங்கள் தியானித்தோம், ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அதே போல் இசப்பா, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அறிந்தவங்க பின்னாடி வந்தாங்க. வந்த ஒருத்தரையுமே நீங்கள் வெறுமையாக அனுப்பலை. எல்லாருக்கும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தீங்க. சொஸ்தமாக வேண்டும் இருந்த ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சுகப்படுத்துனீங்க. ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவரே அந்த அப்பத்தினால் நீங்கள் அப்பத்தையும் மீனையும் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புனீங்க இசப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசமாய் ஜெபிக்கிறவங்க, ஒருவேளை எங்கள் வீட்டில் கொஞ்சம் தானே இருக்குது, 5 அப்பம் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு எல்லாவற்றைக்கும் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் சந்திங்க. ஒருவேளை கடன் எல்லாம் அடைச்சிட்டாங்கன்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே அந்த இதுலேருந்து விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற, என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ ஆசீர்வதிங்க. அதே போல் ஆண்டவரே சொஸ்தமாக வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தமாக்குனீங்களே, அதே போல் இந்த நேரத்தில் ஆர்வமாய் ஆண்டவரே என் காலில் இருக்கிற புண்ணில் சுகத்தை தாங்க, என் இருதயத்தில் சுகத்தை தாங்க, என் கண்களில் சுகத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு இருக்கிற வியாதிலேருந்து விடுதலையை தாங்க, எனக்கு சுகர் நார்மலாகணும், எனக்கு ஒருவேளை ப்ரெஷர் இருக்குது நார்மலாகணும், ஆண்டவரே வேறு ஏதாட்டும் ஆப்ரேஷன் இருக்குது சொல்லியிருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு சுகமான யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இசப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சுகத்தை வெள்ளத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்கள் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இசப்பா. ஒவ்வொருத்தரும் உங்களை உண்மையாய் பின்பற்றுவதற்கும் உங்கள் கரம் பிடித்து நடப்பதற்கும் தேவன் உதவி செய்யுங்க. உங்களை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நன்மைகளை நீங்கள் காண செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இசப்பா. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.